அன்னை தெரசா மாதிரி பேசுகிறாங்க. அதாவது அன்னை தெரசாவுடைய மறு உருவம் லதா ரஜினிகாந்த் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பேச்சு இருக்குது. எப்படி அவங்க வந்து இவ்வளோ கனிவாக இவ்வளோ அன்பாக வந்து மாறினாங்கன்னு தெரில. பல வருடங்களுக்கு முன்னாடி வாடகை கொடுக்கல அப்படின்னு பல சர்ச்சைக்குள்ளே சிக்கினவங்க இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரி இவர் பத்மராஜன் இவர் வந்து இதயம் பேசுகிறது பத்திரிகையில் வந்து நிருபரா வேலை செய்கிறாரு. இவருக்கு வந்து வாழ்வு மாற்றணும், இதய வாழ்வு மாற்ற வேண்டிய ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, பல லட்சங்கள் தேவைப்படுது, நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சீங்கன்னா அவர் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பற்றியா பெரிய அமௌண்ட்டுக்கு செக் போட்டு கொடுத்துருக்காரு. அநேகமாக வந்து பிளாங்க் செக்காக கூட இருக்கும். இங்கே பிரித்தா நல்லா இருக்காது, வா கொஞ்சம் தூரம் போய் ஒரு அரை பரலாங்க தூரம் போய் தெருமுக்கில் போய் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருமுக்கு வரைக்கும் நடந்து போயிட்டு அந்த கவரை வந்து நெல்லை சொல்லிக்கார், பெரிய என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு இருக்காரு பத்மராஜன்கிட்ட. பத்மராஜன் வந்து சரி ஏதோ ஒரு பெரிய தொகை வந்து செக்கு கொடுத்துருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்லேருந்து ஒரு ஒரு பேப்பரை உருவி எடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிறது தான் வீட்டிலேருந்து லதா ரஜினிகாந்த் கொடுத்து அனுப்புகிற இன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்கிட்ட. அதாவது வந்து நான் தான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேனே சார், வண்டி வண்டி ஓட்டினா எதுவுமே பேசக்கூடாது, தும்மக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது நீ வந்து நடுவில் போகிற வழியில் பேச்சு கொடுத்து அவர்கிட்ட வந்து 7,000 பணம் வாங்கியிருக்க அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டி அந்த டிரைவர் வந்து அன்னைக்கே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். சார் அம்மா நான் 7,000 கூட திருப்பி கொடுத்துட்றேம்மா, வேலையை விட்டு அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறன் ஆய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் நடத்துகிற ஆசிரமம் பள்ளி சென்னையில் இயங்கி வருது. அதற்கு அவர்கள் சரியான முறையில் வாடகை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக பாரத் சேவா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அந்த முன்னெடுப்புல லதா ரஜினிகாந்த் நிறைய விஷயங்கள் ஏழைக்கு உதவி பண்ற விதமா பேசினது ரெண்டையும் ஒப்பிட்டு சர்ச்சை மீண்டும் கிளம்பியிருக்கு. அந்த முரண் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட பார்வை என்ன சார்? நானும் அதை பார்த்தேன். அதாவது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரில. சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசிரம பள்ளி, அதில் வந்து பள்ளியுடைய வாடகை கட்டலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் பணியாற்ற ஆசிரியர்களுக்கெலாம் சம்பளம் கொடுக்கல, இப்படிலாம் வந்து பெரிய சர்ச்சையாச்சு, பெரிய லெவலில் பேச்சு பொருளாக மாறிச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பாரத் சேவா, அது மத்திய அரசு உடைய நிறுவனம்னு நினைக்கிறேன், அதில் வந்து இவங்க வந்து ஒரு மெம்பராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ரெப்ரசன்டேட் பண்ணுறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த 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 தொண்டு நிறுவனம்னு நினைக்கிறது. அது விஷயமாக சில விஷயங்கள், சில கருத்துக்களை வந்து அவங்க வந்து மீடியா முன்னாடி பேசியிருந்தாங்க. அந்த கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து அனாதை குழந்தைகளையெல்லாம் நம்ம வந்து ஆதரிக்கணும். அதாவது பிளாட்ஃபார்ம்லாம் எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்குது. பல நேரங்களில் இந்த பாலத்துக்கு கீழேலாம் பார்த்திங்கன்னா படுக்கை வசதி இல்லாமல் அனாதை குழந்தை படுத்து தூங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இப்படி ஏழை குழந்தைகள்லாம் வந்து அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளோட அடையாளத்தை ஏற்படுத்தி தரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஐடென்டி கார்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து இப்போ அன்னை தெரசா மாதிரி பேசுகிறாங்க. அதாவது அன்னை தெரசாவுடைய மறு உருவம் லதா ரஜினிகாந்த் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பேச்சு இருக்குது. எப்படி அவங்க வந்து இவ்வளோ கனிவாக இவ்வளோ அன்பாக வந்து மாறினாங்கன்னு தெரில. பல வருடங்களுக்கு முன்னாடி வாடகை கொடுக்கல அப்படின்னு பல சர்ச்சைக்குள்ளே சிக்கினவங்க இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. பல பிரபலங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரியல் லைஃப்பில் அவங்க வேறு மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி வந்து மீடியா முன்னாடியோ இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்போ இந்த மாதிரி வரும்போது வேற ஒரு முகம் காட்டி வேற ஒரு அன்பான ஒரு தாயா தேவதையாக மாறிடுறாங்க. அது எப்படி நடக்குதுன்னு தெரில. நம்ம வந்து லதா ரஜினிகாந்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், ரஜினிகாந்த் சார்ந்த ஒரு சம்பவம், அதை பற்றி நம்ம ஒரு சுவையான சம்பவம் இருக்குது. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல். அது என்ன அப்படின்னா, பத்மராஜன் அப்படின்னு ஒரு நிருபர், அவர் வந்து இதயம் பேசுகிறது அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து வேலை பார்த்துருக்காரு. பல வருடங்களாக வந்து தொடர்ந்து வந்து பணியாற்றியிருக்காரு. அவர் அழுந்து கூட பேச மாட்டார். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப தன்மையாக எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவர். பல விஐபிகளோட வந்து தொடர்புடையவர். அதாவது வந்து பேட்டிகள் எல்லா சினிமா பெரிய பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் எல்லாரையுமே வந்து அவர் பேட்டி எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த நிருபர் பத்மராஜன் பார்த்தீங்கன்னா வாழ்வு ஃபெயிலியர், அதாவது வந்து இதயத்தில் வாழ்வு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர்ஸ் அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பல லட்சங்கள் தேவைப்படுது. அது எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரில. அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சங்கள் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது 95, 94 காலகட்டங்களில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதை வந்து அவருடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து வாழ்வு மாற்றணுங்கிறாங்க, உடனே அந்த ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் பத்திரிகை நண்பர் சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர்கள் அவங்க கூட பழகிறவங்க இல்லையா, பல வருடங்களாக ஒன்றா நண்பர்களாக பழகிறவங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து பல நடிகர்கள் இருக்காங்க சினிமா துறையில், நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணுவோம். அதாவது வந்து நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி இந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ணிடலாம், தைரியமாக இருங்க அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 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 சூழ்நிலையை சொல்லி பல பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிதி உதவி கேட்டிருக்காங்க இந்த ஆப்ரேஷனுக்காண்டி. அந்த 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 உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5000, ஒரு 10,000, ஒரு 3000, 2000 இப்படி தான் வந்திருக்கு சில நேரங்களில். ஸோ இந்த நிதி உதவி வந்து பத்தாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கு. யார்கிட்டயோ கேட்டிருக்காங்க, ஆனால் வந்து அந்த பல லட்சங்களை வந்து கலெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை சுந்தரராஜன் அவர் வந்து ஒரு பிரபலமான பிஆர்ஓ சினிமாவில். ரஜினிகாந்தோடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல படங்கள் அவருடைய ஆரம்ப கால படங்களுக்கு வந்து பிஆர்ஓவாக பணியாற்றி இருக்கிறார் நெல்லை சுந்தரராஜன். அவர் வந்து நம்ம பத்மராஜனை போய் பார்க்க போயிருக்காரு. பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் கிட்டத்தட்ட பல லட்சங்கள் தேவைப்படுது இந்த மருத்துவ செலவுக்கு, நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து உதவி கேட்டு பல இடங்களில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கூட பெரிய தொகை சேர மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அவருடைய வருத்தத்தை வந்து நெல்லை சுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. நெல்லை சுந்தரராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ நாள் ஏன் என்கிட்ட நீ சொல்லாமல் இருந்தேன், நேற்றுக்கு தான் கேள்விப்பட்டு உன்னை பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் நான். அதாவது நான் வந்து உன்னை வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு போகிறேன், அவர் வந்து அதாவது வந்து நீ உதவின்னு கேட்டால் உடனே வந்து அள்ளி கொடுத்துருவாரு, இதை விட்டுட்டு நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு உரிமையாக சொல்கிறாரு. இல்லை சார் எப்படின்னு நான் தயக்கத்தில் இருந்தேன்னா, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, நாளைக்கு காலை 10 மணிக்கு ரெடியாக இருங்க, நான் ரஜினிகாந்தை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கிட்ட வந்து நெல்லை சுந்தரராஜன் கூப்பிட்டு போயிருக்காரு. போயஸ் கார்டன் வீட்டில் போய் ரஜினிகாந்த், நெல்லை சுந்தரராஜன், பத்மராஜன் 2 பேருமே சந்திச்சிருக்காங்க. ரஜினி சார் வழக்கம் போல் என்ன நெல்லை சொல்லுங்க, என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இந்த மாதிரி இவர் பத்மராஜன், இவர் வந்து இதயம் பேசுகிறது பத்திரிகையில் வந்து நிருபரா வேலை செய்கிறாரு, இவருக்கு வந்து வாழ்வு மாற்றணும், இதய வாழ்வு மாற்ற வேண்டிய ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, பல லட்சங்கள் தேவைப்படுது, நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சீங்கன்னா அவர் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து எனக்கு இந்த ரிப்போர்ட்டை பெருசாக தெரியாது, நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே, இது வரைக்கும் ஒரு பேட்டி கூட கொடுத்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கு நெல்லை சொல்லியிருக்காரு, இல்லை சார் அவர் வந்து ரொம்ப வருஷங்களாக பணியாற்றிட்டு தான் இருக்காரு, உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து அமையாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் எந்திரிச்சு உள்ளே போகிறார். ஹால்லேருந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வெளியில் வந்து ஒரு வெள்ளை கவர் இருக்கு இல்லையா, நீளமான கவரை வந்து அந்த பத்மராஜன்ட்ட வந்து இந்தாங்க, இந்த இதை வந்து நிதியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பத்மராஜன் பார்த்தீங்கன்னா அந்த கவரை வாங்குறாரு. அதில் வந்து பணம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, 10,000 ரூபா வச்சுருந்தா அது வந்து தெரியும் எவ்வளோ இருக்குன்னு, 5,000 ரூபா இருந்தால் அதுவும் தெரியும். ஸோ இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு தாள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ரொம்ப மெல்லிசாக இருக்கே அப்படின்னு ஒரு யோசனையிலே அதை வாங்கி அப்படி பிதிக்கி பார்த்து உட்காந்துருக்காரு. பேச்சு அதாவது 2 பேரும் நெல்லை சுந்தரராஜன், ரஜினி இவங்கெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வெளியில் வந்தோன்னே நெல்லை சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன்ல ரஜினிகாந்த் வந்து அவன் மேட்ரு முடிஞ்சணுன்னு, பார்த்தியா பெரிய அமௌண்ட்டுக்கு செக் போட்டு கொடுத்துருக்காரு, அநேகமாக வந்து பிளாங்க் செக்காக கூட இருக்கும், இங்கே பிரித்தா நல்லா இருக்காது, வா கொஞ்சம் தூரம் போய் ஒரு 1/2 பரலாங்க தூரம் போய் தெருமுக்கில் போய் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெருமுக்கு வரைக்கும் நடந்து போயிட்டு அந்த கவரை வந்து நெல்லை சொல்லிக்கார், பெரிய என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு இருக்காரு பத்மராஜன்ட்ட. பத்மராஜன் வந்து சரி ஏதோ ஒரு பெரிய தொகை வந்து செக்கு கொடுத்துருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்லேருந்து ஒரு 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 பேப்பரை உருவி எடுக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தாள், வெறும் 100 ரூபா தாள். அவர் பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அதாவது வந்து அவருக்கே ஆல்ரெடி வாழ்வு ஃபெயிலியரு, விட்டா அங்கேயே வந்து மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல, அந்த அளவுக்கு ஷாக் ஆகிட்டாராம். ஒரே ஒரு தாள் இருக்கணும் போது என்ன நினைப்பாங்க, ஏதோ ஒரு செக்கு போட்டார் போல, ஒரு பிளாங்க் செக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தானே எல்லாருக்குமே தோணும், இயற்கையாக தோன்ற ஒரு விஷயம் தானே. அப்படி தான் பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகிருக்காரு பத்மராஜன்கிற ஒரு என்ன நெல்லை நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்காண்டி வந்தேன், இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை பதட்டப்படாதீங்க, அவர் எல்லாருக்கும் நிறைய உதவிகள்லாம் செய்யக்கூடிய மனிதர் தான், ஆனால் ஏன் இப்படி வந்து வெறும் 100 ரூபாய் இந்த கவரில் வச்சு கொடுத்துருக்காருன்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கையை பெசஞ்சு நின்றுருக்காரு. அப்போ அவர் வந்து அதாவது வந்து அவர் கண்ணுலேருந்து தண்ணி வராத குறைய அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்காரு. இப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம். அதாவது வந்து என்ன சொன்னார்னா,
அதாவது நெல்லை இந்த பத்திரிகை நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த பணம் கலெக்ட் பண்ணுறது, இந்த நிதி திரட்டுறது, இதெல்லாமே இந்த நிமிஷத்தோடு விட்டுருங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம், இனிமேல் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க போகிறதில்ல, இப்படியே இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நான் இறந்து போயிடுறேன், விட்டுருங்க என்னை வந்து, அதாவது நான் கௌரவமாக வாழ்ந்துட்டேன், என்னை கௌரவமாக சாக விடுங்க, தயவு செய்து இனிமே இந்த மாதிரியான வேலையை இங்கே யாரும் செய்யாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாராம். அவர் நெல்லை பார்த்துட்டு, இல்லை பத்மராஜன் கவலைப்படாதீங்க, இல்லை நெல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பத்மராஜன்கிற நிருபர் வந்து இறந்து போயிட்டார். ஆப்ரேஷனே பண்ணிக்கல, மருத்துவமே எடுத்துக்கல. அதான் உண்மை. வேதனையிலே இறந்து போயிருப்பார்னு நினைக்கிறேன். இறந்து போயிட்டாரு. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இதயம் பேசுகிறது அப்படின்னு ஒரு பெரிய பத்திரிகையில் ஒரு பல ஆண்டுகள் வந்து ஒரு நிருபராக பணியாற்றியவர், அவருடைய இதயம் வந்து கடைசியில் வந்து அவருடைய மருத்துவ செலவுக்கு காசு இல்லாமல் பேசாமே போயிடுச்சு. எவ்வளோ வேதனையாக இருப்பார். இதெல்லாம் நடந்தது, இது உண்மை. இதே மாதிரி பல சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதே ரஜினி சார்ந்த இன்னொரு சம்பவம், அதில் வந்து லதா ரஜினிகாந்தும் தொடர்புடையவங்க, அதையும் நான் சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் 2 டிரைவர் இருக்க மாட்டாங்க, 7-8 டிரைவர் இருப்பாங்க எப்போவுமே. இப்பவும் அப்படி தான். ஒரு சாதாரண நடிகர் வீட்லேயே வந்து இன்றைக்கி 4 கார் நிற்கும் போது அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் சக்ஸஸ் ஆனால் ஒரு கார் கொடுக்குறாங்க, கூலி சக்ஸஸ் ஆனால் இன்னொரு கார் கொடுப்பாங்க, இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது படங்கள் சக்ஸஸ் ஆகிருந்தால் அதுக்கு ஒரு கார் கொடுப்பாங்க. அதாவது காசு போட்டு வாங்குறது இல்லாமல் இலவசங்கள் வேறு வந்து நிறைய குமியுது இல்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பெரிய அளவில் கார்கள் 7-8 கார் 10 கார் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய ஃபாரின் கார். ஸோ இதை ஓட்டுறதுக்கு இன்னைக்கு ரஜினி போகிற காரை எந்த டிரைவர் ஓட்ட போகிறாருங்கிறது வந்து லதா ரஜினிகாந்த் தான் முடிவு பண்ணுவாங்க. ரஜினி வந்து காரில் வந்து ஏறுவார், பேசாமல் மௌனமாக உட்காந்து போவார். ரஜினிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, டிரைவர்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, சைலண்ட்டாக உட்காந்து நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் லதா ரஜினிகாந்த். டிரைவர்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை ரஜினிக்குமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஏறணுமா, பேசாமல் உட்காந்தமா, எங்கே இடம் வருதோ அங்கே வந்து இறங்கணுமான்னு போயிட்டே இருங்க, தயவுசெய்து தேவையில்லாமலாம் பேச்சு கொடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்லிடுவோம். ரஜினிக்கே வந்து இதான் நிலைமைன்னா அப்போ இந்த டிரைவருக்கு எவ்வளோ நிலைமை? டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, காரை மட்டும் ஓட்டணும், எக்காரணம் கொண்டு ஊன்னு கூட சொல்லக்கூடாது, திரும்பி ரஜினி சாரை பார்க்கக்கூடாது, சார்னு சொல்லக்கூடாது, குட் மார்னிங் சார்னு சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. அவர் வராருன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே சீட்டில் இருக்கணும். ரஜினி ஏறினாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோன்னா வண்டி எடுத்துகிட்டு கொண்டு போய் அவர் சொல்கிற இடத்துல விடணும், அங்கே பேசாமல் இருக்கணும், திருப்பி வெளியில் வந்தோன்னே கூப்பிட்டு வந்து வீட்டில் விடணும். இவ்வளோதான் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் ரஜினி கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிறது தான் வீட்டிலேருந்து லதா ரஜினிகாந்த் கொடுத்து அனுப்புகிற இன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்கிட்ட. அன்னைக்கு எந்த டிரைவரை அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த டிரைவர்கிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லி அனுப்புவாங்க. இப்படி வந்து ஒரு டிரைவர், அவரை வந்து அவர் பேரில் எனக்கு தெரில, அவரை வந்து ஒரு நாளைக்கு வந்து சார் வராரு, ரெடியாக இருக்கார்ல அப்படின்னோடனே அவர் ரெடியாக இருந்திருக்காரு. சார் வந்து ரஜினி சார் வந்து ஏறியிருக்காரு. ஏறினோடனே கார் கிளம்பியிருக்கு, கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்திருக்காரு. ரஜினி சாரா பேச்சு கொடுத்தாரா என்னன்னு தெரில. அதாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, அந்த டிரைவருடைய பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர். அதுக்கு வந்து இதே மாதிரி தான் பத்மராஜனுக்கு பல லட்சங்கள் தேவைப்பட்ட மாதிரி இந்த ஆப்ரேஷனுக்கு பல லட்சங்கள் தேவைப்படுது. இவர் வந்து ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒரு டிரைவர், அவர் வந்து ரஜினிகாந்த் வீட்டில் டிரைவர். அப்படின்னும் போது எப்படியாவது வந்து ரஜினிகாந்த் சார்கிட்ட இதை சொல்லி ஒரு உதவி கேட்டுற மாட்டோமா, எப்படியாவது வந்து பண உதவி கிடைச்சிடாதா, எப்படியாவது நம்ம குழந்தையை காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னு ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு ஏக்கம் அது இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி ஒரு ஏக்கத்திலே வந்து இவர் பல நாள் வந்து இதை எப்படியாவது கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பார் போல. அன்னைக்கு ரஜினி பேச்சு கொடுத்தாரா இல்லை இவர் பேச்சு கொடுத்தாரா அப்படிங்கிறது சரியா தெரியல. ஆனால் வந்து 2 பேருக்குள்ளேயும் பேச்சு ஒன்று நடந்திருக்கு. அதாவது என்னப்பா ஏதோ ஒன்று கேட்க போய், சார் இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் சார், ஏதாவது ஒரு உதவி வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குழந்தையை காப்பாற்றிடலாம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கார். வேதனையை தெரியப்பட்டு அப்படியா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து வெளியிலேருந்து இறங்கி அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு திருப்பி காரில் வந்து ஏறியிருக்காரு. இந்த டிரைவர் வந்து எப்படியும் ரஜினி சார் வந்து ஏதாவது உதவி செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு மறுபடியும் வந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி ஓடிட்டே இருக்கும்போது பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாராம் ரஜினி சார். ரூபாயா? 7,000 ரூபா. 7,000 பரவாயில்ல சார். 7,000 ரூபா கொடுத்துருக்காரு. அன்னைக்கு அவர்கிட்ட அவ்வளோதான் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. 7,000 ரூபா எடுத்து கொடுத்து இதை வச்சுக்கப்பா தம்பி ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு போல். 7,000 ரூபா நிச்சயமாக ஒரு கிட்னி ஆப்ரேஷனுக்கு பத்தாது. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு வால்வு ஆப்ரேஷனுக்கு 100 ரூபா எப்படி பத்தாதோ அதே மாதிரி இன்னைக்கு 7,000 ரூபாய் பத்தாது. ஆனால் இது வந்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எதுவும் யாருக்கும் தெரிய வேணாம்ப்பா அப்படின்னு. இது எப்படியோ தெரிஞ்சு போச்சு.
லதா ரஜினிகாந்த் தெரிஞ்சு போய் இந்த ரஜினிகாந்த் டிரைவர் சார் சொல்லியிருக்கணும், இல்ல டிரைவர் சொல்லியிருக்கணும். டிரைவர் கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. எப்படின்னு தெரியல, ரஜினிகாந்த் சாரே சொல்லிட்டாரு. எப்படியோ தெரிஞ்சு போய் 7,000 ரூபாய் எடுத்துட்டு போனாரு, பணத்தை காணுமே தெரியல. அதான் சொல்றேன்ல, அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா எப்படியோ இது வந்து லதா ரஜினிகாந்துக்கு தெரிய போய் அந்த டிரைவரை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுருக்கான். அதாவது வந்து நான் தான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேனே, சார் வண்டி எடுத்தா வண்டி ஓட்டினா எதுவுமே பேசக்கூடாது, தும்மக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது நீ வந்து நடுவில் போகிற வழியில் பேச்சு கொடுத்து அவர்கிட்ட இருந்து 7,000 ரூபா பணம் வாங்கியிருக்க அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டி அந்த டிரைவர் வந்து அன்னைக்கே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். சார் அம்மா நான் 7,000 ரூபா கூட திருப்பி கொடுத்துட்றேம்மா, வேலையை விட்டு அனுப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு 7,000 ரூபாலாம் வேணாம், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நீ ஃபாலோ பண்ணல, இது சரி கிடையாது, நீ இம்மீடியட்டாக வேலையை விட்டு போயிடுன்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க லதா ரஜினிகாந்த். இது நடந்தது. ரஜினிகாந்த் சாரே பேசும்போது இவர் அமைதியா பேச முடியாது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? எப்படின்னா வேலையை விட்டு இது இந்த கேள்விக்கெல்லாம் நம்மளால விளக்கம் சொல்ல முடியாது சார். ஆனால் நடந்த சம்பவம் இது, உண்மை சம்பவம் இது. இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து லதா ரஜினிகாந்த் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ரஜினிகாந்தே கொடுக்கணும்னு நினச்சா கூட பல நேரங்களில் வந்து லதா ரஜினிகாந்த் பல நேரங்களில் முட்டுக்கட்டையாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தகவல் வந்து நம்ம தான் சொல்கிறோம், இந்த முட்டுக்கட்டையாக இருக்கிற தகவல் வந்து நம்ம தான் சொல்கிறோமா அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான். சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் பல உதவிகளை வந்து செஞ்சுருக்கிறார், நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் இது மாதிரி ஏன் வந்து கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்கிறது, விடை தெரியாத வினா தெரியாத விடையா. ஆனா நிறைய பேருக்கு வந்து லட்சங்கள்ல கூட உதவி பண்ணதான் செய்திகள்லாம் பல நேரங்களில் பண்ணியிருக்காரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் இயக்குனர் வேலு பிரபாகரன். அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துட்டு லேப்ல வந்து பணம் கட்ட முடியாம கஷ்டமான சூழ்நிலையில ரஜினி கூப்பிட்டு ஒரு 10 லட்சம்லாம் கொடுத்தாரு. நடந்திருக்கு, சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. மூட பொறுத்து தான் நினைக்கிறேன். அது என்ன ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு தெரியல, என்ன காரணம்னு தெரில. ஆனால் நடந்த சம்பவங்கள் வந்து உண்மைதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு லதா ரஜினிகாந்த் வந்து இப்படிலாம் இருந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த பாரத் சேவா சார்பாக வந்து அதாவது வந்து தொண்டு செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த அளவுக்கு வந்து அன்பாக கருணையின் மறு உருவமாக வந்து அவங்க வந்து அவ்வளவு சாந்தமாக வந்து பேசுகிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி. இன்னும் சொல்ல போனால் மதர் தெரசாவின் மறு உருவமே வந்துட்டாங்களா தமிழ்நாட்டில் பிறந்து அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. இது எப்படின்னு நமக்கு தெரில. இது இப்போ சினிமாக்காரர்களை வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியவே முடியல. சில விஷயங்கள்லாம் வந்து என்ன நடக்குதுன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆச்சரியமான பல விஷயங்கள் நடக்குது, ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. சமீபத்தில் கூட ஒரு மேடையில் பேசும்போது ரஜினிகாந்த் சார் கூட பார்த்தீங்கன்னா கோடியாக பணம் இருந்தாலும் வந்து எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இதை மைண்டில் வச்சு தான் சொல்லியிருப்பாரு அவர். இல்லை, அது என்ன மனசில் வச்சு சொன்னார்னு தெரியல. அதாவது வந்து பொதுவாகவே வந்து ரஜினின்னு இல்லை, கோடிகளில் பணம் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை எப்படி காப்பாற்றுறது, நம்ம சம்பாரித்த சொத்தை எப்படி காப்பாற்றுறது, இப்படி தான் எண்ணங்கள் இருக்குமே தவிர அந்த நிம்மதி, அதாவது சாதாரணமாக நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கைங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற நிம்மதி வந்து கோடிகளில் பணம், அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல எல்லாம் சொத்து பணம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இல்லாமல் போயிடும். அது இயல்பான ஒரு விஷயம்தான். இது ரஜினிகாந்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது பொருந்தும். ரொம்ப நன்றி சார். ரஜினிகாந்த் சார் தொடர்பாகவும் அவருடைய மனைவி தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் என்னோட பயன்படுத்திங்க. மிக்க நன்றி. நன்றி.